தென்காசி வழியாக தான் போகணும் நாங்கள். நிறைய அடிக்காங்க, லூஸ் ஆயிரும், டக்குன்னு ஏற முடியாது. அது எப்படி கீட்டுன்னு உறிஞ்சு போடலாம். தேங்க்யூ. சரி, தேங்க்யூ. ஆமாம். எலியன்ஸ் அடித்தாச்சு, ஆனால் டைட்டாக தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்துச்சு. இப்போ ஓட்டி பார்த்தேன், லைட்டாக ப்ராப்ளம் இந்த மாதிரி இருக்குது. எப்படின்னு தெரியல. காமோ ஆமாம். சரி, தேங்க்யூ பையா, தேங்க்யூ. பரவாயில்ல. அது எண்ணெய் தேய்ச்சது, எண்ணெய் ஊற்றுனது கொஞ்சம் பரவாயில்ல. ரொம்ப டஃப்பாகிடுச்சு, இறுக்கிட்டு. கொஞ்சம் பரவாயில்லாம இருந்துச்சு. ஆனால் இப்போவும் லைட்டாக இருக்க பரவாயில்ல. ஆனால் பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஆயில் அடிச்சிருக்கலான்னு தோணுது. சரி, ஓகே. அதே அடிச்சோன்னா பேசிகிட்ருக்கேன். பெட்ரோல் டேங்க் ஃபுல். ம். போதும். அது மாரி. ஜிபே. இன்னும் 210 ஆயிடுச்சு. தெரியல. முடிச்சு. அவங்க யாரும் போடலையம்மா. அதான் யோசிக்கிறேன். அதான் பெட்ரோலும் போட்டாச்சு. இன்னும் சாப்பிடுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, என்ன செய்யறான்னு தெரில. அதான் சரி, சாப்பிடணும்னு பிரச்சனை இல்லை. ஆமாம். பெட்ரோல் போடலையா? பெட்ரோல் இருக்கா? சரி, ஓகே. 11 போயிட்டாங்களா? அப்பா, 11 கிலோமீட்டர் தாண்டி போயிட்டாங்களா? எலியன்ஸ் நம்ம பசங்களாம் 11 கிலோமீட்டர் தாண்டி போயிட்டாங்களா? நம்மளுக்கு ஃபுல் டேங்க் பண்ணணும்னா 3 நின்றக்கூடாது. இப்போ நம்ம ஓரளவு நார்மலாக போனால் தான் பிடிக்க முடியும்னு நினைக்கிறேன். மழை வேறு அடிக்க ஆரம்பிச்சிட்டு. மழை பெய்ய ஆரம்பிச்சிட்டு. அதனால தான் ஃபோனையும் நான் வந்து கவரில் போட்டேன். மழை பெய்யாமல் இருந்தது கூட சரி பரவாயில்ல, ஜிபே பண்ணிட்டு சும்மா வச்சலாம் நினச்சேன். அப்புறம் பார்த்தேன் சரி இருந்தாலும் வச்சுக்கும். கீழே இறங்குற வரைக்கும் இந்த கிளைமேட் நம்ம கணிக்கவே முடியாது. சல்லுன்னு மழை பெஞ்சுது டக்குன்னு. ஸோ அதனால் செட் ஆகாது. எண்ணெய் ஊற்றினா கொஞ்சம் பரவாயில்லாமல் இந்த மாதிரி இருக்குது. ஏதோ ஒரு இடத்துல எண்ணெய் இல்லை போல இருக்குது. அது மட்டும் டொப்புன்னு அடி விழுதுன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சுருக்காங்க, என்னென்னு தெரியல. ஸோ ரோடு நல்லா இருந்ததுனால, இந்த பெரிய ஸ்பேஸாக இருந்ததுன்னா சரதுன்னு வந்துட்டுருக்கோம். ஆனால் 11 கிலோமீட்டர் அவங்க போயிட்டாங்களாம். அவங்க இந்த ரோட்டில் போகும்போது ஸ்பீடாக தானே போயிருப்பாங்க. ஸோ எல்லாமே ஒன்று தான். அவங்க 11 கிலோமீட்டர் கேப்பில் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
நம்ம வந்து இந்த இது செயின் அடிக்க வேண்டியிருக்கு. அதே டைமில் இது போட வேண்டியிருந்துச்சா அப்படின்னு என்னாச்சு. கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்த மாதிரி இருக்குது ஏலியன்ஸ் போக போக. ஏன்னா எண்ணெய் இல்லாமல் எண்ணெயே அந்த லூப் இல்லாமல் ரொம்ப ஒரு மாதிரி ட்ரை ஆகிடுச்சு. டொட்டன்னு அடிக்க ஆரம்பிச்சு. எனக்கு எரிச்சலாக ஆரம்பிச்சிச்சு. அதான் நிப்பாட்டி கேட்டு போயிட்டு போட்டாச்சு வீடியோ. ஆனாலும் ரொம்ப போட்டாத மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங், லைட்டாக தட்டுற மாதிரியே இருக்குது. மொத்தத்திலேயே வந்து செயின் போயிடுச்சா அப்படின்னு தெரியல. ஏன்னா செயின் பாக்கெட் வேறு மாற்றணும் நினச்சிட்டே இருந்தேன். மேபி அது மொத்தமாக போயிடுச்சான்னு தெரியல. ஏலியன்ஸ் போய் தான் பார்க்கணும். அதுக்கு வேறு செலவு இருக்கா? ஒரு செலவு இல்லைன்னா இன்னொரு செலவு வந்துக்கிட்டே இருக்கே அப்படின்ட்டு. வீடியோ எப்படி போடுறேன்னு தெரியல ஏலியன்ஸ். ஆனால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ரொம்பவே நல்லா எடுத்துருக்கு. அதே டைமில் ரொம்பவும் செம்மையான வியூ எல்லாமே கிடச்சிருக்கு. உங்களுக்கு போர் அடிக்காது. அதே டைமில் நல்ல இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். நீங்கள் வந்தீங்கன்னா எதுவுமே தேவையில்லை. இந்த வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா அப்படியே என்ன பண்ணணுமோ எங்கே போகணுமோ தெளிவாக போயிடலாம். நீங்கள் கன்ஃபியூசிங்கே தேவையில்லை. ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தாலே நான் ஃபுல் டீட்டெயில் சொல்லியிருப்பேன், எங்கே போகணும் எப்படி போகிறோம்னு எல்லாமே. ஸோ வாகமான் வரீங்கன்னா மேக்ஸிமம் நான் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன். 1-2 இடத்த தவிர மீதி எல்லாத்தையுமே நான் கவர் பண்ணிட்டேன். ஸோ அந்த இடமும் வந்து மழைனால நாங்கள் போக முடியல, இல்லைனா அதையும் நான் கவர் பண்ணியிருப்போம். ஏன்னா அட்வென்ச்சர் பார்க் போகணும்னு நினச்சோம், அதுவும் மழைனால லேட்டாக கிளம்புனால டைம் இல்லாமல் போயிடுச்சு. இன்னொரு இது இப்போ வந்து டெஸ்ட் அலர்ட், அதாவது அலர்ட் கொடுத்தனால நம்மளால் வந்து இதுக்கு எடுக்க முடியல, போக முடியல. அதாவது இந்த மலைக்குள்ள என்ட்ரன்ஸுக்குள்ளே, அதாவது ஃப்ரண்ட் வியூ பாயிண்ட்டுக்கு போக முடியல, பேக் வியூ பாயிண்ட் தான் நம்ம போகணும். பேக் வியூ பாயிண்ட் வந்து லாக்கு கிடையாது. ஸோ அதனால் அது ரோடு தானால அது ஓப்பனாக இருந்துச்சுனால போயிட்டு வந்துட்டோம். இது வந்து லாக் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன செய்கிறது, போக முடியல. இந்த மாதிரி 2 ஸ்பாட் தான் எனக்கு தெரிஞ்சு மிஸ் பண்ணியிருக்கோம். வேறு ஏதாவது ஸ்பாட் இருந்தால் சொல்லுங்கள். கண்டிப்பாக அடுத்த வருவேன். வாகமானுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. ஸோ கண்டிப்பாக நான் வருவேன். வரும்போது அதையும் கவர் பண்ணுறேன். ப்ரோ இதையும் பார்த்து எனக்கு சொல்லுங்கள் ப்ரோ, நானும் போகணுன்னு பிளான் போட்டிருந்தீங்கன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக போக ட்ரை பண்ணுறேன். போயிட்டு உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் சொல்லிடுவேன். இப்போதைக்கு இருக்கிற டீட்டெயில்ஸே நீங்கள் வாகமான் வந்தாலே அவ்வளோ என்ஜாய் பண்ணலாம். அதுவும் பசங்களோட வந்தீங்கன்னா சரியாக என்ஜாய் பண்ணலாம். உண்மையிலே நான் போனால் அந்த அட்வென்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தோம்ல பைக் வச்சு, அது சரியானது. ஆனால் சேஃப்டி ப்ரிகாஷனோடு பண்ணுங்கள். அதுமாதிரி நிறைய பசங்க போனால் மட்டும் அங்கே பண்ணுங்கள், இல்லைனா பண்ணாதீங்க. ஏன் சொல்கிறேன்னா அன்றைக்கி அந்த வீடியோ பார்த்தாலே தெரியும். சப்போஸ் யாராவது வீடியோ பார்க்காம இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க. அந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக எல்லாமே சொல்லியிருப்பேன், ஏன் இவ்வளோ டஃப்பாக இருக்குதுன்னு. ஸோ எப்படி போகணும் எல்லாமே ரூட்டும் அங்கே சொல்லியிருப்பேன் கரெக்டாக. ஸோ அதனால் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்தீங்கன்னா எந்த டீம் கேட்க தேவையில்ல, டேரெக்டாக போயிடலாம். ஏன்னா அப்படி கிளியராக வியூ எடுத்திருப்பேன், கிளியராக காட்டியிருப்பேன். ஸோ டேரெக்டாக நம்ம வந்து டேரெக்டாக நீங்கள் வந்தீங்கன்னா அப்படியே கிளம்பிடலாம். என்னன்னு தெரியல, இங்கே ஃபுல்லாக மழை வந்து தூரிகிட்டே இருக்குது, அதாவது சின்ன தான் விழுந்துகிட்டே இருக்கா. ஸோ அதனாலேயே வந்து என்னால் வந்து ப்ராப்பராக வந்து என்னால் பார்க்க முடியல. ஸோ மணி 6:20 ஆயிடுச்சு. கீழே 7 மணிக்கெலாம் வெளியே போயிடணும்னு நினச்சேன். இன்னும் கேரளாக்குள்ளேயே தான் சுற்றிட்டுருக்கோம். ஆனால் நம்ம ஆம்னிட்ரிக்ஸ் வந்து நம்மளை வந்து காப்பாற்றிட்டான்ப்பா. திடீர்னு நின்ன உடனே எனக்கு திக்குன்னு ஆயிடுச்சு. எதுக்குடா நின்ன அப்படின்னு. ஆம்னிட்ரிக்ஸ் ககரவாட்டிக்கிட்டாத அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். நியூட்ரலில் போட்டு இறக்கிட்டேன். இறக்குனதுக்கப்புறம் சும்மா கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகலையா, இன்னும் ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குன்னு சொல்லிகிட்டு இருக்கேன். ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறேன், டக்குன்னு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆகா, நம்ம ஆம்னிட்ரிக்ஸ் நம்மளை கை விடலை அப்படின்னு தெரிஞ்ச உடனே செம்ம ஹாப்பி. ஐயோ சந்தோஷத்தில் எனக்கு கை ஓடல கால் ஓடல. நான் உடனே ஒரு அதிகபட்சம் ஒரு 2 நிமிஷம் நம்மளை பதற விட்டுட்டாரு நம்ம ஆம்னிட்ரிக்ஸு, பெண்ணை பதற விடுற மாதிரி. ஸோ இப்போ வந்து நம்ம ஆம்னிட்ரிக்ஸ் வந்து சேஃபாக இருக்குது. அதே டைமில் ஆம்னிட்ரிக்ஸ் நம்மளையும் சேஃபாக வந்து கூப்பிட்டு வந்துட்டுருக்கு.
கொஞ்ச நேரத்தில் வெளியே போயிட்டேன்னா அவ்வளோதான், வீட்டுக்கு போயிடும். சேஃபாக நம்ம வீட்டுக்கு நம்மளை கூப்பிட்டு போயிடும். நம்பிக்கை இருக்குது. இருந்தாலும் ஒரு செகண்ட் ஆஃப் ஆனோடனே திக்குன்னு ஆயிடுச்சு எனக்கு. அடுத்த பாருங்கள் ஏலியன்ஸ். இன்னும் வியூ வந்து குறைய மாட்டுக்கான். நானும் வியூ வந்து கொஞ்சம் நார்மலாகும். அப்பவும் நீ வாகமான் வந்துட்டேன்னு வச்சுக்க வியூக்கு குறைச்சதே கிடையாது அப்படின்னு மாதிரி இருக்குது இடம். வாகமான் வந்துட்டு வியூவுக்கு குறைச்சலாம் அப்படின்னு அடிக்குது, செவ்வி வியாக்கில் அடிக்கிற மாதிரி எங்கே பார்த்தாலும் அவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் யோசித்து பாருங்கள், இந்த இடத்துக்குலாம் பாருங்கள், எங்கிட்ட ஃப்ரேம் வச்சாலும் அழகாக இருக்குது. அப்படிப்பட்ட இடம் சொல்கிறேன். இந்த மாதிரி வாகமான், ஏற்காடு, அப்புறம் வந்து மூணாறு, அப்புறம் ஊட்டி, கொடைக்கானல், இந்த மாதிரி ஏரியாவில் வந்து இதை எடுத்து தங்கிடணும். அதாவது கடைசி காலத்தில் வந்து வீடு கட்டி இருந்து தங்கிடணும். அதுதான் என்னோடய ஆசை. எனக்கு வந்து கூலிங்னால் ரொம்ப பிடிக்கும் ஏலியன்ஸ். நான் வந்து என்ன தான் கூலாக இருந்தாலும் அதை அப்படியே இருப்பேன். ஸோ அதனாலேயே வந்து இந்த மாதிரி ஒரு ஏரியாவில் போயிட்டு வீடு கட்டி தங்கணும் தான் ரொம்ப நாள் ஆசை. ஸோ அது நடக்கும் கண்டிப்பாக. பட் அது கூடிய சீக்கிரம் நடக்கணும்ல, செட்டில் ஆகணும்ல. இங்கே வந்துட்டேன்னா வேலை பார்க்காத மாதிரி சம்பாதிக்கணும். அந்த மாதிரி என் ஒய்ஃபோட, என் குழந்தைங்களோட ஜாலியாக இருக்கணும். அந்த மாதிரி லைஃப் இருக்கணும். சும்மா கஷ்டப்பட்டுட்டு இங்கே வந்துன்னா நல்லா இருக்காது. திருப்பி வேலைக்கு போனாலும் நல்லா இருக்காது. அப்படியே என்ஜாய் பண்ணணும், லைஃப்பை என்ஜாய் பண்ணுற மாதிரி செட்டில் ஆகணும். இது எனக்கு மட்டும் சொல்லலை, எல்லாத்துக்குமே வந்து லைஃப்பில் வந்து செட்டில் ஆகணும். வேலைக்கு மட்டும் போனால் நல்லா இருக்காது எனக்கு தோணுது. அட்லீஸ்ட் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா, வேலைக்கு தான் போக பிடிக்குது, இல்லை வேலைக்கு தான் போகணும் அப்படின்னு மாதிரி உங்களுக்கு சுச்சுவேஷனாக இருக்குன்னா அட்லீஸ்ட் சேர்த்து வைங்க. இந்த எஸ்ஐபி அப்படிலாம் நிறைய சொல்கிறாங்க. அப்படி இல்லைனா கூட சேவிங்ஸாவது போட்டு வைங்க. ஆனால் சேவிங்ஸ் போடக்கூடாது என்னை பொறுத்த வரைக்கும். அட்லீஸ்ட் டேர்ம் இன்சூரன்ஸ் மாதிரியாவது போடணும். என்னை பொறுத்த வரைக்கும் டேர்ம் இன்சூரன்ஸு இல்லைனா இது எஸ்ஐபி மாதிரி ஏதாவது ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் தான் வந்து கடைசி காலத்தில் வந்து உங்களுக்கு நீங்கள் போட்ட அமௌண்ட்டை டபுள் மடங்கோ ட்ரிபிள் மடங்கோ கிடைக்கும். சம்டைம்ஸ் ரொம்பவே அதிகமாக கிடைக்கும். ஸோ அதனால சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் வந்து எஸ்ஐபி போடாமல் சும்மா சேவிங்ஸ் மட்டும் வச்சுருந்தீங்கன்னா வேல்யூவும் கம்மியாயிடும். எப்போயுமே எஸ்ஐபி போடும்போது அந்த வேல்யூ வந்து கூட்டிகிட்டே இருக்கும். ஆனால் பார்த்து உங்களுக்கு நல்ல கன்சிஸ்டண்ட்டாக யாராவது நல்ல ஏஜென்ட் இருப்பாங்க, இல்லைனா பேங்க்கில் போய் பண்ணிங்கன்னா அவங்க யாராவது ரெஃபர் பண்ணுவாங்க. அதுமாதிரி விசாரித்து பண்ணுங்கள், ஏனதானம் பண்ணுங்க. எனக்கு தெரியாது, ஏன்னா எனக்கு இது வரைக்கும் நான் போடலை, சொல்லப்போனால் இன்னும் போடலை. ஆனால் போடணுன்னு இருக்கேன். அதே மாதிரி சப்போஸ் போடலை இல்லை பிஸ்னஸ் எதுவும் ட்ரை பண்ணுறீங்கன்னா பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும் அது போடாமல் அந்த பிஸ்னஸ் டெவலப் பண்ணி கடைசி காலத்தில் செட்டில் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லை எனக்கு என்ன தான் பிஸ்னஸ் போட்டாலும் என்னால் கடைசி காலத்தில் செட்டில் ஆக முடியுமான்னு தெரியல, டவுட் இருக்குன்னா எஸ்ஐபி போட்டுருங்க. எஸ்ஐபி இஸ் மஸ்ட். எஸ்ஐபின்னு சொல்லலை, எஸ்ஐபியோ ஏதோ ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக பண்ணுங்கள். ஓகே ஓகே. மழை வர அடிக்க ஆரம்பிச்சிட்டேன் லேன்ஸ். சரி பரவாயில்ல, நான் எனக்கு ஓகே தான் மழை பெஞ்சாலும். இப்படி இருந்தாலும் அது போட்டால் நல்லா இருக்குமேன்னு மைண்டில் ஓடுது. தெரியல ஏலியன்ஸ் என்னன்னு பார்க்கணும். இதில் வேறு காதுக்குள்ளே வேறு பாட்டு வேறு ஓட மாட்டேங்குது. திடீர்னு ஷாப் ஆகிடுது. அது வேறு எரிச்சலாக வருது ஏலியன்ஸ். ஆனால் லைட்டாக தூக்கம் வர ஆரம்பிச்சிது எனக்கு. ஏன்னா டயர்டாகிடுச்சு, ஃபுல்லாக அலைச்சல் தான். ஏன்னா காலைல வந்ததுலேருந்து இங்கே அழைச்சிது. அப்புறம் மேலே ஏறதுக்கு சுற்றி போயிட்டுருக்கோம். ரூமுக்கு போகிற மாதிரினா பரவாயில்ல. இல்லைனா அட்லீஸ்ட் வந்து உடனே கீழே இறங்கணும் அப்படின்னு இந்த பிளானிங் இருந்துச்சுன்னா கூட பரவாயில்ல. பிளானிங்கே இல்லாமல் இருக்கணும்னா ஏட்டி இப்படி போக ஆரம்பிச்சிருச்சு. எல்லோரும் பாதி பேர் அங்கேயே நிற்கிறாங்க காஃபி குடிச்சிட்டு, அப்படியே முன்னே பின்னேயுமே போக ஆரம்பிச்சிட்டு. ரெயின் கோட்டு
இறங்கு இறங்கு. ஆமாம் இறங்கு. ரெயின் கோட் போட வேண்டாமா? லென்ஸ் ரெயின் கோட்டு போடும். இல்லைங்க ஓகே. ஆமாம் எலியன்ஸ் கிளம்ப வேண்டி தான். இது மட்டும் கட்டிட்டாங்கன்னா பசங்க அப்படியே கிளம்ப வேண்டி தான். உட்கார் உட்கார். நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிட்டு இது எப்போ கட் ஆகுதுன்னு தெரியாது ஏலியன்ஸ். ஆனால் நான் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு காட்டிட்டேன். அதுக்கப்புறம் நேர் ரோடு தான் பக்கத்தில் வந்துவிட்டோம். அப்புறம் தென்காசி பிடிச்சி வெளியே போய் போகிறோம். அதாவது தமிழ்நாட்டை விட்டு வெளியே போக போகிறோம். அவ்வளோதான். சரியான அடிக்க ஆரம்பிச்சிட்டான். தென்காசி வரைக்கும் ஃபுல்லாக அடி தான். ஸோ அதனாலே வந்து ரெயின் கோட்டு போட்டே ஆகும் சொல்லி போட்டாச்சு. இன்னர் வேர்க்குலாம் போகுது. உடம்போக்கு நாயே குடிச்சிட்டாரா வண்டியை ஓட்டுற? உன்னால் அந்த ஏரியாவில் எத்தனை பேத்துக்கு பிரச்சனை? தவறுதெல்லாம் வந்துருச்சுங்க, தப்பா நினச்சிக்காதீங்க. நீ தாண்டா டிரைவர், உன்னை தாண்டா வச்சு ஓட்டான். ஏடா பரதேசி. இப்போ மலையில் பிரேக்கும் பிடிக்க மாட்டேங்க, பரதேசி மாதிரி வரும். ஒன்று இங்கிட்டு போ, இல்லைன்னா நம்ம நடந்தா அவனும் நடக்கிறான், நம்ம சிரிச்சா அவனும் சிரிக்கிறான். இப்ப ஓடுறதா நிக்கிறதா தெரியலையே. மெண்டல் மாதிரி எங்க வண்டி ஓட்டுற? போக மாட்டியா? என்ன கிண்டலா? புளிய இடறாதீங்க, நாங்கெல்லாம் தேக்குடா, ஆரையும் பாப்போம். போயிரு, அது ரொம்ப நல்லது. பழைய வெள்ளைய தேவா பாஞ்சாலம் குறிச்சியில் வெள்ளையனா? ஏன் போடா, போய் தோய்ங்களேண்டா. மெச்சினேன் வீராங்கனா, மெச்சினேன். பைத்தியக்கார பையல. ஏன்டா என்னையும் பைத்தியக்காரனாக்குற? மண்டி ஓட்டுறான் ஆயிரம் மாதிரி. வண்டு கோர்ட்ல இப்படி எல்லாம் அடிக்கடி கச்சப்படாது. கடுப்பேத்துறார் மயிலார். ஐயா இதில் எங்கே போகணும்? ரைட்டா? இந்த நிற்கிறாங்க. போவோம். எப்படி போகணும்? ரிலையன்ஸ் ஆனால் குழப்பமாயிருது. இந்த மழை வேறு எரிச்சமாயிராக வருது. இப்படியா அடிக்கணும் அப்படின்ட்டு. நம்ம ஊரில் இப்போ ஜூலை தான் ஆகுது, ஏன்டா மழை பெய்யுது தமிழ்நாட்டு பக்கத்தில் வர வர அப்படின்ட்டுருக்கு. சரி அங்கே தான் மழை பிரதேசம், சரி பெய்யுதுன்னு சொல்லலாம். இங்கே ஏன் மழை பெய்யுது அப்படின்ட்டு. இவங்க வேறு ஐபிஎம் போட்டுட்டு ரோடும் தெரிய மாட்டேங்குது, எதுவும் தெரிய மாட்டேங்குது. ஐபிஎம் எதுக்கு லோபிஎம் எதுக்குன்னே தெரியாமல் வச்சுருக்காங்க ஏரியான்ஸ். இவங்களாம் என்னத்தை சொல்ல. போ போ போ. ரோடு தெரிய மாட்டேங்குது இலியன்ஸ். மழையில் ரொம்ப அடிக்குது போலுக்கு.
சாதாரண மக்கள் தான் ஓட்டிகிட்ருக்கோம். ஏன்னா சுத்தமாக தெரிய மாட்டேங்குது. வைசரில் ஃபுல்லாக தண்ணி ஒழிஞ்சிக்கிட்டே குறுக்குறது. இங்கே ஏத்தாப்பில் தண்ணி இது ஏத்தாப்பில் வந்து 5B மடிச்சு வராங்களா, சுத்தமாக தெரிய மாட்டேங்குது. ஓ அப்படின்றது. சரியான மலை ஏலியன்ஸ். ஏலியன்ஸ் ஒழுங்காக போட்டலன்னா உள்ளேருந்து தண்ணி வருது, அதாவது வயசுக்குள்ளேருந்து தண்ணி வருது. ஆஹா, ஒழுங்காக போட்டுனா இது பாகாயிரும். அறை லைட்டாக திறந்து வச்சா இங்கே என்ன மேலேருந்து தண்ணி ஒழுகுது. ஃபுல்லாக கால்லாம் ஃபுல்லாக தண்ணி ஏலியன்ஸ். அவ்வளோதான், ஃபுல்லாக குளித்த மாதிரி தான், உடம்பு ஃபுல்லாக குளிச்சிச்சு. என்ன இது ஒன்று மட்டும்தான் உடம்புல ஜாக்கெட் போட்டிருந்தாலும் உள்ளே தண்ணி ஏறல, அவ்வளோதான். ஜாக்கெட் மட்டும் தப்பிச்சிச்சு, மற்றபடி ஃபுல்லாக சரியாக க்ரிப்பே இல்லை. இன்ஜின் பிரேக்கில் போட்டால் ஆல்ரெடி இப்போ தான் வந்து ஆயிலே போட்டிருக்கு. இப்போ இந்த மலைக்கு தண்ணி அப்படியே போயிருமேன்னு பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா இப்போ வந்து நம்ம வந்து செயின் லூப் போட்டால் கூட அது ஒட்டிக்கணும். இது வந்து ஆயில் போட்டிருக்கோமா, தண்ணி போட்டோன்னா சல்லுன்னு வலிக்கிட்டு வந்துடக்கூடாது. அதனால தான் மைண்டுக்குள்ளே ஓட்டுது, என்னடா பண்ணேன் அப்படின்னு. இருட்டாகிறதுக்குள்ளே இந்த இடத்த விட்டு வெளியே போயிடலான்னு பார்க்க, இன்னும் வெளியே போக முடியலையே, என்னத்தை பண்ணேன் அப்படின்ட்டுருக்கு. அப்புறம் முக்கியமான ஏலியன்ஸ், இது எப்போனாலும் கட் ஆகலாம். நான் கட் ஆகிட்டுனா அவ்வளோதான், வீட்டுக்கு போயிட்டுன்னு அர்த்தம். ஏன்னா வந்து பேட்ரி தீர்ந்துருச்சு, 3 பேட்டரியுமே போயிடுச்சு. அங்கங்கே இருக்குது, ஒரு அதிகபட்சம் ஒரு 10 நிமிஷம் இல்லை 20 நிமிஷம் அதை கட் பண்ணுற மாதிரி பேட்டரிக்கு கொஞ்சம் சார்ஜ் இருக்குது உள்ளே இருக்க பேட்டரிக்கு. ஆனால் அதில் 20 நிமிஷம் எடுக்கிறக்காண்டி நான் நிப்பாட்டி எடுக்க முடியாது. ஸோ அதனால் எப்போனாலும் கட் ஆகலாம். ஆனால் இது வந்து இது தென்காசி ரோட்டு தான். இது வந்து ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த இடத்துலேருந்து தாண்டினோன்னா நீங்கள் பார்க்குற ரூட்டாக தான் இருக்கும். ஸோ அதனால் என்னடா கரெக்டாக தான் போகிறோம்மா, அங்கே தான் போகிறாங்களா? சரி போட்டு லேன்ஸ் ஒரே கன்ஃபியூசிங். ஏன்னா 2 பேரும் நான் போட்டிருக்கோமா. சரி ஓகே, இதில் போவோம். ஏதோ ஒரு ஷார்ட்கட் மாதிரி இருந்துச்சான், ஆனால் பட்டு தெரியலை. இப்போ எல்லோரும் இவங்க தானே போகிறாங்க, முன்னாடி போகிறாங்க அவங்க தானே. சரி அவங்க போயிட்டாங்க, திருப்பி போயிட்டு இதில் திருப்பிட்டு இருக்க முடியாது மலையில். அதனால் அவங்களும் கரெக்டாக போயிட்டுருக்காங்க, ரூட்டு மேப் போட்டிருக்காங்கல்ல. ஸோ அதனால் கரெக்டாக போயிட்டே இருக்கும், அவங்கள ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்கும். ஸோ ஏலியன்ஸ் இந்த ரூட்டை தாண்டிட்டோன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தென்காசி ரூட்டுன்னு சொல்லுவாங்க தான். அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி. ஸோ அதனால் பெருசாக ஒன்றும் இருக்காது. ஸோ அதனால் வந்த ரூட்டாக தான் இருக்கும், அந்த பார்த்த ரூட்டாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் கட் ஆகிட்டுனா திருப்பி நான் உட்காந்து போட மாட்டேன். மழையும் பெய்யுது, அது ஒரு விஷயம். இருந்தாலும் பார்த்த ரூட்டு ஏன்னா நான் மணலாறு போயிட்டு வரும்போது தென்காசி ரூட்டை தான் பிடிச்சி வந்திருப்பேன். ஸோ அது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து இந்த கேரளாவுக்கு போகும்போதும் சுற்றி தென்காசி ரூட்டை தான் பிடிச்சி வந்திருக்கேன். ஸோ எல்லாமே தென்காசி ரூட்டை தான் பிடிச்சி வந்திருக்கேன். ஸோ இப்போவும் இங்கிட்டு இப்படி ராமநாதபுரம் இப்படி சுற்றி மதுரைலாம் தாண்டி இப்படி வந்து திரும்பி தென்காசி ரூட்டை தான் பிடிக்கிறோம். இன்றைக்கி இப்போ ஒரு ரிட்டன் வரும்போதும். ஸோ ரெண்டுமே ஒன்று தான். அதனால் பெருசாக வியூ எத்தனை தடவை காட்டுறது உங்களுக்கு ஒரே இடத்த. ஸோ அதனால் மேபி கட் ஆகினா கட் ஆகிரும். கட் ஆகிட்டுனா இந்த வீடியோ வந்து விலாக் வந்து முடியுது. நான் கடைசியாக இருக்குன்னா அதை பாட்டோட நிப்பாட்டுற மாதிரி நிப்பாட்டுவேன். இன்னும் பாட்டோட நிப்பாட்டியிருக்கான், இப்போ வேனுக்குனே நிப்பாட்டியிருக்கானா அப்படின்னு நினைக்காங்க. வேன் போட்டது வேறு, அது நடந்தது வேறு, அந்த மாதிரி. நம்ம அடுத்த ஏதாவது ஒரு விலாகோடு சந்திப்போம், அதாவது பெரிய விலாகு. நம்ம அடுத்த கொடைக்கானலுக்கு போகணும். ஏன்னா கொடைக்கானலுக்கு போகணுன்னு தான் பிளான் போட்டு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சேன். கடைசியாக இப்போ வாகமான் ட்ரிப் ஆகிருச்சது. நம்ம கொடைக்கானலுக்கு போவோம் கண்டிப்பாக.
கொடைக்கானல் ட்ரிப்பு போயிட்டு அது ஒரு இதே மாதிரி ஒரு 3 நாள்லாம் அட்லீஸ்ட் 2 நாளாக இருக்கும். ஆனால் கொடைக்கானல் ட்ரிப்பு ஐ திங்க் நான் மட்டும்தான் போகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். யாரும் வர்ற மாதிரி தெரியல. வந்தாங்கன்னா பசங்களோட போகிறேன், இல்லைன்னா தனியாக போகிறேன். இல்லை பசங்களோட வேறு ஏதாவது ட்ரிப் இருந்தால் கூட அதையும் இப்போ நான் போயிட்டேன்னா கவர் பண்ணுறேன். தெரியல எப்படின்னு. அடுத்தது நடக்கும்போது நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் இருக்கேன். நீங்கள் வந்து முக்கியமாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் நான் போக போக எனக்கு வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ஆங்கிள் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்து உங்களுக்கு எடுத்து உங்களுக்கு போட பிடிக்கும். இல்லைனா வந்து சும்மா பேருக்கு நான் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு எனக்கு மெமரிஸ்க்காண்டி ரெடி பண்ணிடுவேன். ஏன்னா நான் மெமரிஸ்க்காண்டி தான் இது போடுறேன் முக்கியமாக. அதுக்கப்புறம் வந்து நம்மளே மாதிரி இருப்பாங்களே, அவங்களுக்கும் தெரியணும், இன்ஃபர்மேஷன் தெரியணும். அதே டைமில் இது வியூ நல்லாயிருக்கும், அவங்க என்ஜாயும் பண்ண ஒரு வீடியோவை. அதனால தான் நான் மீம்லாம் போட்டு ரெடி பண்ணி கொடுக்குறேன். ஏன்னா தானே எடிட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ஐடியாவில் தான் அப்படி எடிட் பண்ணுறேன். இல்லைனா வச்சிங்கன்னா அப்படியே ஒரு மியூசிக்கை போட்டு அப்படியே ஃபுல்லாக பேசாமல் நான் வந்து அப்படியே மெமரிஸ்க்காண்டி வச்சுருப்பேன். அங்கங்கே பேசுகிறது, அங்கங்கே இருக்கிறதே ஆட்டோமேட்டிக்காக கேமராலே ரெக்கார்ட் ஆகட்டும்னு வச்சுருப்பேன். நான் எதுக்கு வ்ளாக் பண்ணி போட்டேன்னா, நம்மளே மாதிரி இருப்பாங்க பசங்க, அவங்க வந்து சப்போஸ் போக முடியாதவங்க இந்த வீடியோ பார்க்கட்டும், போகிறவங்க இந்த வீடியோ பார்த்து இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டட்டும். அதுக்காண்டி தான் நான் வந்து வ்ளாகில் இன்ஃபர்மேஷன் சொல்லிகிட்டே வரேன். ஏன்னா இன்ஃபர்மேஷன் இல்லைன்னா நல்லா இருக்காது. உங்களுக்கு வந்து எப்படி போகணும், இங்கே இந்த இடத்துக்கு வந்திருக்க, நீ பென்று போயிருக்கே, எப்படி நான் அப்படி போகிறதுன்னு இன்ஃபர்மேஷன் தெரியாமல் போயிரும்ல, அதுக்காண்டி தான். அப்புறம் வந்து என் வீடியோ பார்க்குறவங்க முக்கியமாக கண்டிப்பாக வந்து நீங்களே வந்த மாதிரி தான் பார்ப்பீங்க. ஸோ அதனால் ரிட்டன் நீங்கள் வர்றீங்க, உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாகவே தெரியாது. நம்ம இந்த இடத்துக்கு வந்த மாதிரியே தான் தெரியும் தவிர அடித்து சொல்லுவேன், டிஃப்ரெண்ட்டாக இருக்காது. ஸோ அதனால் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ண தான் எனக்கு மோட்டிவேஷன் ஆகும். நிறைய கண்டென்ட்டாக உங்களுக்கு போடுவேன். இல்லைனா வந்து நான் நிறைய தடவை டூர் போயிருக்கேன். அதெல்லாம் போடாமல் போனது காரணமே இதான். நான் யூடியூப் சேனல் கிடையாதா, அதனால் போடலை. நான் சுற்றுறது தான் செய்வேன். ஏன்னா லைஃப் வந்து ஒரு டைம் தான். நான் சுற்றுறது தான், கன்ஃபார்ம் தான். ஆனால் வீடியோ எடுத்து போட்டு இந்த வ்ளாக் பண்ணி எடிட் பண்ணி போடுறதுக்கு மோட்டிவேஷன் இல்லை. அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கும் தெரிஞ்சுக்கிட்டட்டும் அப்படின்னு ஒரு இதுதான். ஸோ அதனால் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்ஸ்டாகிராம் வந்துலாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்ஸ்டாகிராமில் தான் நான் எங்கே போகிறேன், என்னென்ன பண்ண போகிறேன் எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணுவேன். ஏன்னா இது வந்து இந்த வீடியோ வர்றது குறைஞ்சதே 3 வாரம் இல்லை 1 மாதம் ஆயிரும். ஸோ அதுக்குள்ளேயே நான் வந்து வேறு ட்ரிப்பு கூட போயிருக்கலாம், இல்லை ஏதாவது அப்டேட் பண்ண போகிறேன், இல்லை வேறு வீடியோ வருது, எல்லாத்தையுமே அதிலேயே வந்து இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்துட்டே வருவேன். ஸோ இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணுங்கள். அதில் ஸ்டோரியில் தான் போடுவேன். மற்றது போஸ்ட்டுலாம் வந்து ரேராக தான் போடுவேன். ஸ்டோரியில் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணாலே போதும். கண்டிப்பாக வந்து நான் என்ன பண்ண போகிறேன் எல்லாமே அதில் தெரியும். ஸோ இன்ஸ்டாகிராம் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் யூடியூப்பு பார்க்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வியூவை பாருங்கள், எலியன்ஸ். அந்த மலைக்கு தான் போகிறோமா? மலைக்கு திருப்பி ஏன் ஏறுது? ஓ, மலைக்கு தான் ஏறி இறங்குறோமா எலியன்ஸ். ஸோ என்னென்ன காரணம்னே தெரியல. இன்னும் மலையை விட்டு இறங்க மாட்டோம் நம்ம. லெஃப்ட்டு திரும்புகிறான். காம்பஸ். அப்புறம் இன்னொரு ஏலியன்ஸ், நம்ம வந்து கார் வாங்கியிருக்கோம்ல, இந்த காரில் ஏதாவது வ்ளாக் பண்ணலாமா, இந்த மாதிரி பண்ணுங்கள் ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா அதையும் நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ இன்னும் லடாக் மாதிரி தண்ணி போகுது. இன்னும் ஆறு, எவ்வளோ பெரிய ஆறு, லடாக் மாதிரி போகுது ஏலியன்ஸ். வேற மாதிரி
வேற மாதிரி எவ்வளோ பெரிய ஆறு, எவ்வாடி எலியன்ஸ் இங்கே பாருங்க. ஆகா ஆகா ஆகா, தரமான வியூவாக இருக்க. கரெக்டாக மழை நின்று எலியன்ஸ், அதனால் சூப்பராக வியூ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் போகலாமா? அதிலே போய்க்கலாம், இல்லை இதில் போகலாம். இதுலேயும் போகலாமா அதுலேயும் போகலாமா? இது ஷார்ட்டாக இருக்கான். ரோடு நல்லா இருக்கா? எங்கிட்ட போனேன். இது தென்காசி போகணும் நாங்கள். தமிழ்நாடு. இது வழி மோசம், சிறிய வழி, சின்ன நல்லா இருக்காதோ? நல்லா இருக்காது. எப்படி பிடிச்சி தென்காசிக்கு போனால் ஹைவே, அப்புறத்து ஹைவே இல்லை. ஆமாம், ஹைவே வழி அங்கே போയാൽ മതി. அது പുല്ലൂർക്ക് നേരെ പുല്ലൂരാ. அதுலேருந்து புல்லூர்லேருந்து போயிடலாமோ? പുല്ലൂരാ. ഇപ്പോൾ ഗൂഗിൾ പേ കാണിക്കുന്നത് ഇവിടുന്ന് അങ്ങോട്ടാണ് കാണിക്കുന്നത്. ഗൂഗിൾ പേ അവിടുന്ന് അങ്ങോട്ട് കിടക്കുന്ന വഴി, ആ വഴി നേരെ പോയാൽ ഈ ഹൈവേ തന്നെ പോയി ചാടും. ഒരു ഷോർട്ട് കട്ട് വഴിയാണ്. ஷார்ட் கட்டில் ஹைவேல திரும்பிடலாமோ? അതെ, ഇതിലെ ഹൈവേ പോയി ചാടും. ஓகே. ഇതുമായിട്ട് 7 കിലോമീറ്റർ ലാഭമാണ്. പക്ഷേ വഴി വളരെ മോശം. അതിലും പേര് നിങ്ങൾ ഹൈവേ കൂടെ അങ്ങ് പോവുകയാണെങ്കിൽ നേരെ പുനലൂരാണ്. ஓகே, தேங்க்யூ. ഇതിലൊന്നും ചുറ്റിക്ക, ഇതൊക്കെ ചെറിയ சின்ன ரோடு. சின்ன ஓகே சரி, ஓகே, தேங்க்யூ. இப்படி போவோம், ஹைவே பிடிச்சி போவோம். நமக்கு கூகுள் மேப்ல கார் போட்டா அந்த பைக் ஹைவே. ஆமாம், இது போட்டுரு. காரே போடவா? கார் போட்டுரு. அவ்வளோதான், போனால் போகுது. ஆனால் நல்லா இருக்கும்ல ரோடு. இந்த மலையிலையும் இருட்டுலையும் நம்ம போயிட்டு இருக்க முடியாது அதில். எலியன்ஸ் எப்படி இருக்கு பாருங்க, எலியன்ஸ். ஆகா. அங்கிட்டு காட்டுறாங்க. மேப் இங்கிட்டு தான் காட்டுது. இதானே அவர் குமிழி தேடி கம்ப அங்கிட்டே வரப்பா. எடா, இது போனால் இப்படி போனால் 3 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா வருது. ஆனால் ரெண்டுமே ஹைவே தான். இப்போ கார் போட்டாச்சு. நாங்கள் கார் போட்டு காரை மாற்றிடு. மாற்று. பைக்கே போடவா? காரை போடுவோம். ரோடு பெட்டராக இருக்குன்றாப்ல, வேறு ஒன்றும் இல்லை. கேட்கேன். அவர் எவ்வளோ தெளிவு சொன்னார்? அவர் தேனி கம்பு அங்கிட்டு இருக்கிறப்ப கிட்டாங்க. தேனி கம்பமா? தேனினா திரும்பி மதுரை பக்கம் போகணும்டா. நம்ம தென்காசி வரணும். தென்காசினா நம்ம இப்படி தான் போகணும். நம்ம போனோம்ல உள்ள. ஆமாம், ஒரு லெஃப்ட் பஸ், ஃபஸ்ட் லெஃப்ட். அதுக்குள்ளே போனால் 120 இருக்காது. ஆனால் ரோடு சரியில்லை. ஆமாம், ரோடு சரியில்லை. இப்போ வளைஞ்சு வர போகணுன்னு சொல்கிறாரு. ஏன்னா இருட்டாக ஆரம்பிச்சிட்டு. ஆமாம், நம்ம இதிலே போயிடும். அண்ணாண்டு வருவா. அது வருவா. இதில் ஏன் என்னாச்சு? இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஓ, அப்படியா? நின்று வா. அதில் நிப்பாட்டு. அது கொஞ்சம் சாப்பிட்டா போவோம். எலியன்ஸ் நம்ம பிள்ளையனை வந்து அங்கே மாற்றியாச்சு. ஹைவேன்னு ஒன்றா அப்படி போயிட்டானான்னு தெரியல. அப்புறம் குஷன் சரி இருக்காது. இன்னொன்று பிள்ளைங்களாம் வந்தாலே கொஞ்சம் வலிக்க தான் செய்யும். ஸோ அதனால் அவன் அங்கே போயிட்டான். அங்கே வந்து சீட் வந்து நேராக இருக்குமா, ஸோ அதனால் கொஞ்சம் குஷனாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அவங்க 2 தான் கொஞ்சம் திக்கு தோஸ்து. ஸோ அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக அவங்களுக்கு பேசிகிட்டே வருவாங்க. நான் கொஞ்சம் விளாக் பண்ணிட்டே இருந்தாலும் அவன்கிட்ட கொஞ்சம் பேசாமல் விட்டுட்டேன். மேபி அதனால் அவனுக்கு போர் அடிச்சிருக்கு போலக்கு, என்னென்னு தெரியல. இப்போ நம்ம நேராக ஹைவே பிடிச்சி கூட ஒரு 3 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா வருது. பரவாயில்ல, ஹைவே பிடிச்சி போயிட்டேன்னா கூட கணக்குக்கு ஒரு 20 நிமிஷம் எல்லாம் 1/4 மணி நேரம் எக்ஸ்ட்ரா வந்தாலும் நீட்டாக போயிட்டு வரலாம். எலியன்ஸ் எப்படிப்பட்ட வியூவை பாருங்கள், அருமையாக இருக்குது. செம்மையான ரோடு வேறு, சரியான பெரிய ரோடு. ஐ திங்க் நம்ம மூணாறுக்கிட்ட வந்துட்டோமா என்னன்னு தெரியல. மூணாரில் தான் இந்த மாதிரி ஒரு வியூ இருக்குன்னு சொல்லுவாங்க. நாங்கள் போகணுன்னு ரொம்ப நாள் ஆசை. மூணார் கண்டிப்பாக போவோம். நீங்களும் என்னோட சேர்ந்து ட்ராவல் பண்ணுவீங்க. எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க முக்கியமாக. சரியான வியூ எலியன்ஸ். இங்கே பாருங்கள், செம்ம பெருசு. ஏதோ லடாக்கில் இருக்கிற மாதிரி ஆறு ஓடுது. இவ்வளோ பெரிய லேக்கு பாருங்கள், சரியான லேக்கு, பெரிய லேக்காக இருக்குது. இங்கே எவ்வளோ பெருசாக இருக்குது. இவருங்க
லடாக்கில் தான் இந்த மாதிரி வீடியோ பார்த்துருக்கும்போது இவ்வளோ பெரிய பெரிய லேக்லாம் வரும். நம்ம அதுவும் தமிழ்நாடு பக்கத்தில் இருக்கிற இது, அதுவும் நம்ம தூத்துக்குடி பக்கத்தில் இருக்கிற, தூத்துக்குடினா தென்காசி பக்கத்தில் இருக்கிற இந்த ஒரு இடத்துல இருக்குன்னா ஆச்சரியம் தானே. கேரளாவில் இவ்வளோ பெரிய இது இருக்கா, இவ்வளோ பெரிய லேக் இருக்குன்னா ஆச்சரியம். செம்ம வியூ போங்க. ஐயோ இந்த டைமில் வியூ இப்போ வந்து போகுதே. அலியன்ஸ் ஆனால் மழை பெய்யலை, அதனால் கொஞ்சம் பரவாயில்ல. இல்லைனா மழை பெஞ்சால் இந்த ரோட்டை நம்ம ரசிச்சுட்டுலாம் வர முடியாது. அப்பா எவ்வளோ பெரிய லேக்கு, செம்மையாக இருக்குது. இந்த லேக்கு பக்கத்துலேயே போகிறது வேற மாதிரி வைசர் சரியில்லையே. எப்போ பார்த்தாலும் வைசர் மட்டும் சரியே வர மாட்டேன், எரிச்சலாக வருது. செம்மையான ரோடு, சூப்பராக இருக்கு ரோடு. ஃபுல்லாக லேக் பக்கத்துலேயே நம்ம வரோம். லேக்குக்கு இவ்வளோ பெரிய ரோடு பா. தரம் நிரந்தரம். வலிக்கிறக்கூடாது, படுக்க போட்டு எடுக்கலாம், வலிக்கிறக்கூடாது. அப்புறம் முன்னாடி பசங்க போயிட்டுருக்காங்க, கொஞ்சம் சிக்கினாலும் சின்ன பின்னமாயிருவாங்க. ஆயில் மட்டும் அடிக்கலன்னா எலியன்ஸ் ரொம்ப கடற்கடன்னு அடிச்சிருக்கும். இப்போ பில்லியன் வர இல்லையா, செம்மையாக போகுது வண்டி. அதுவும் செம்மையான ரோடு, லேக் பக்கத்தில், சரியான வியூ, தரமாக இருக்குது, சரியான தரம். ஐ திங்க் நான் இது வந்து 3வது பாட்டாக போடுவேன்னு நினைக்கிறேன். ரிட்டன் வர்றதை எப்படின்னு தெரியல, அது போனதுக்கப்புறம் தான் தெரியும். எடிட் பண்ணும்போது பெருசாக இருக்குது, இது கட் பண்ணுறதுக்கு மைண்ட் செட்டே வரல. பெருசாக இருக்குன்னா கண்டிப்பாக வந்து 3 வீடியோவா இல்லை 4 வீடியோ கூட போடலாம். அந்த மாதிரி இருக்குது வியூலாம். ஐ திங்க் நம்மளுக்கு வந்து வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பெரிய வேலை இருக்குதுன்னு நினைக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குங்க, பாருங்கள் பாலம் எவ்வளோ தூரம் போகுது பாருங்கள். அப்பவுமே தெரியும் உங்களுக்கு இந்த லேக்கு எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. சரியான வியூ. ஆனால் தெரியுதான்னு தெரியலையே, எங்கள் கண்ணுக்கே லைட்டாக தெரியுது. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு தெரியுமா, தெரியலையே அப்படின்ட்டு. இப்போ தனியாக வந்தேன்னு வச்சுங்களேன், சப்போஸ் நான் முன்னாடி கிளம்பியிருப்பேன். இன்னொரு விஷயம் இல்லை, சரி லேட் ஆகிடுச்சு அப்படின்னா, ரொம்ப லேட் ஆகிடுச்சு, எனக்கு போகிறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா கண்டிப்பாக நான் தங்கியிருப்பேன் எங்கேயாவது. இப்போ போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையோ நான் போகணுன்னு மைண்ட் செட் ஆகிடுச்சு. ஏன்னா திங்கக்கிழமை ஆஃபீஸ் வர, ஆஃபீஸ் போக வேண்டாம், ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். பட் இருந்தாலும் 3 நாள் லீவ் கேட்டிருக்கேன், அதுதான் வந்தேன். என்ன லீவ் கேட்டுலாம் வந்திருக்கேன்டா, லீவ் கேட்டுட்டு வரணும் அப்படின்னு கிடையாது. எலியன்ஸு இப்போ பசங்களோட வரோம், லேப்டாப்பை கொண்டு வந்துட்டு அதை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம உட்காந்து எடிட் பண்ண முடியாது, பசங்களாம் வருவாங்க, நமக்கு கான்சன்ட்ரேட் மிஸ் ஆகும். ஸோ அதனாலேயே வந்து நான் வந்து சரி எதுக்கு போட்டுக்கிட்டு கொண்டு வந்துக்கிட்டு, அதனால் நம்ம வந்து வீட்டிலே வச்சுட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லி தான் நான் வீட்டிலே வச்சுட்டு வந்துட்டேன். எடிட் பண்ண முடியாது, கண்டிப்பாக எடிட் பண்ண முடியாது. உட்காந்து நான் ஒரு வேலை பார்க்குறேன் அப்படின்னா கண்டிப்பாக உட்காந்து பசங்க உள்ளே வருவாங்க, எல்லாம் பேசிக்கிட்டே இருப்பாங்க, கண்டிப்பாக வந்து கான்சன்ட்ரேட் பண்ணவே முடியாது. 3 மணி நேரத்தில் முடிய வேண்டிய வேலை 5 மணி நேரம் ஆனாலும் முடியாது. ஸோ
கொண்டு வராமல் இருக்கிறது பெட்ரு அப்படின்னு தோணுச்சு. உடனே அவட்ட 3 நாள் நான் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். உடனே கிளம்பி வந்தாச்சு. எலியன்ஸ் இதுக்கப்புறம் வந்து வியூ எப்படி இருக்குன்னு தெரியல. ஏன்னா இப்போ லைட் இருக்கிறனால உங்களுக்கு மேபி தெரியலாம். ஆனால் அதுக்கப்புறம் எவ்வளோ தெரியும், எப்படி தெரியுதுன்னு தெரியல. மண் உழுதா இல்லைனா எது உழுதுன்னு தெரியல. இல்லையே எனக்கு கண்ணுக்குள்ள டப்பு 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 டப்புன்னு உழுதுகிட்டே இருக்குது. கண்ணாடி போட்டால் சூப்பராக இருக்கும். ஒரு கண்ணாடி வேணும் போல இருக்குது. வைசர் போட்டிருந்தாலும் கண்ணாடி போடுறது. கண்ணாடி மீன்ஸ் கிளியர் வைசர் மாதிரி ஒரு கிளியர் கண்ணாடி வாங்கிடணும். அதனால் எப்போ கட் ஆகும் தெரியாது எலியன்ஸ். மேபி கட் ஆகலாம். இந்த ஃபுல்லாக போயிடுச்சு. இப்போ கட் ஆகும் பாரு டாப்புன்னு, அதோட முடிச்சுக்கிடுவேன்.